ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கருப்பு படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். கருப்புங்கிறது சூர்யா சார் நடித்து ஆர்ஜே பாலாஜி சார் இயக்குன படம். ஹீரோயினாக பார்த்திங்கன்னா ஹீரோயின்னு சொல்ல முடியாது, ஒரு ரோலில் த்ரிஷா மேடம் நடிச்சிருக்காங்க. ஸோ மூணு பேர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ படம் பார்த்தேன் நேற்று படம் பார்த்ததில் எனக்கு தோணுச்சு என்னென்னா, கிராஃபிக்ஸ் அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி காட்ட வேண்டியதெல்லாம் ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது. எஃபெக்ட்ஸ் எல்லாம் டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். டாப் நாச் எஃபெக்ட்ஸு. அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மூக்குத்தி அம்மனில் எதிர்பார்த்த அதே டிவைன் ஃபீலிங்கை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. வேட்டை கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வத்தை பற்றி ரொம்ப விளையாட்டுத்தனமாக நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அதாவது அந்த கடவுள் பண்ணுற வேட்டை கருப்பசாமி பண்ணுற காவல் தெய்வ லீலைகள் அதை பற்றிலாம் படம் நல்லா இருக்குது. ஸோ அந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த படத்தை பார்க்குறப்போ. அண்டு காவல் தெய்வத்தோட பவர்லாம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தில். அண்டு இந்த படத்தோடைய ஸ்டோரின்னு பார்க்குறப்போ ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. அந்த அப்பாவும் பொண்ணு அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறாங்க. அந்த கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் அப்புறம் எப்படி ஸ்டோரி போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் டோட்டல் ஸ்டோரியை ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு சஸ்பென்ஸ் வேணும். த்ரிஷா வர சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. அண்டு எல்லா சீன்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாமி படம் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடச்சிது. நான் 90s கிட்ஸாக இருக்கிறதால சாமி படம் நிறைய பார்த்துருக்கேன். பொட்டம்மன், பாளையத்தம்மன், அந்த வரிசையில் இதுவும் ஒரு நல்ல சாமி படம். வேட்டை கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வத்தை பற்றியான படம் நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 5க்கு ஒரு 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். தாராளமாக கொடுக்கலாம். சாய் அபியங்கர் மியூசிக் நல்லா இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காரு. ஒரு சாய் அபியங்கர் ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் பிஜிஎம்ஸ் கொண்டு வர்றாரு தமிழ் மியூசிக்கில், தமிழ் சினிமாவில். அண்டு பாட்டுக்கு நல்லா தான் இருந்தது. பாட்டுக்கு படத்தோடு நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ மியூசிக் ஒரு நல்ல அடிஷனாக தான் இருக்குது படத்துக்கு. மியூசிக்கில் அந்த குறையும் அவ்வளோவா சொல்ல முடியல. எனக்கு உட்லாண்ட்ஸ் தேட்டரில் தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ நான் தான் பார்த்தேன். சத்தியம் ஐநாக்ஸாக புக் பண்ண பார்த்தேன். அங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நேற்று பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. அதோட உட்லாண்ட்ஸ் தேட்டரை போயிடலான்னு போயிட்டேன். அங்கே கொடுத்துருக்குற எஃபெக்டில் படம் நல்லா தான் இருந்தது. 5க்கு ஒரு 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். இன்னும் நல்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். இந்த படத்தை ஒரு 2-3 டைம்ஸ் கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருந்தது. என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வரும் இந்த படத்தை பற்றி. இந்த படத்துக்கு டோட்டலாக 5க்கு 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு 1 டைம் வாட்சபிள் தான் இந்த மூவி. அட்லீஸ்ட் ஒரு 1 டைமாவது வாட்ச் பண்ணுவோம்.